short films, documentary, and cinema, or literature, art form. So, இதெல்லாம் எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு தெரியல. யோசிச்சு பார்க்குறேன். என்ன பேசணும்னா எனக்கு தெரியல. சும்மா மைண்டாக தான் என்ன வந்துடுறாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி என் குழந்தைகிட்ட பேசிட்டது தான். வில்லிரன் அந்த மகேனி கூட பேசிட்டு இருக்கப்போ வந்து அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் சினிமா பற்றி பேசிட்டு இருந்தேன். ஒரு ஷூ வந்து எப்படி லைஃப்குள்ளே வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கதையாக தான் சொன்னேன். மகேனி உடனே வந்து பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. ஐயோ ஷூ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லை செகண்ட் ப்ரைஸ் அவன் கிடைக்கலையா ஷூ அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த சினிமா தான் எனக்கு வந்து சினிமா எனக்கு ஒரு முதலாக இருந்தது நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் படம் வரைகிறேன். அப்புறம் வந்து லவ் பண்ணுறதுனால காதல் கவிதை ஆரம்பிச்சேன் ரொம்ப சின்ன வயசுக்கு. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எழுத்து. இந்த வந்து படம் வரைகிறது மூலமாக ஒரு ஆர்டிஸ்டாக நான் என்னை மாறிச்சு. பட் ஆனால் வந்து ஒரு மனுஷனாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. சின்ன வயசுல இருந்துச்சு பிரச்சனைகள்லாம் ஃபேமிலி பிரச்சனை இல்லை. இந்த சொசைட்டி எனக்கு என்ன ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருக்கு, எங்கே நிறுத்துறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணது, ஒரு பேலன்ஸ் சொசைட்டியோட பேலன்ஸை நான் எங்கே நிறுத்துருக்கேன் அப்படி ஒரு பிரச்சனை சின்ன வயசுலேயே இருக்குது. பட் ஆனால் அது என்னால் சரியாக புரிஞ்சுக்க. அண்ட் வந்து நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நுழைஞ்சதுக்கப்புறம் ஆர்ட்டை வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் ஆர்ட்டை நோக்கி நகர்ந்ததுக்கப்புறம் லிட்ரேச்சரை வாசித்ததுக்கப்புறம் அண்ட் வந்து வரலாறு வாசித்ததுக்கப்புறம் பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து வாசித்ததுக்கப்புறம் நான் யார், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெளிவாச்சு. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு விஷயமா நான் வந்து என்ன ரியலைசேஷன் பண்ணிக்கிட்ட விஷயமா நான் வந்து பார்த்தேன். ஸோ நான் யாருன்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கான விஷயங்களை தேடி நோக்கி படிக்க ஆரம்பித்தேன், நகர ஆரம்பித்தேன், படம் பார்க்க ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கு வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு சினிமா. ஃபஸ்ட் டைம் என்னோட காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங்க்கு பெரிய ஸ்பேஸும் அப்படி இல்லை. அதனால் ஃபுல்லாக எல்லாமே லாக் பண்ணிட்டு பிளாக் மாட்டிட்டு உள்ளே வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. எனக்கு சப்டைட்டிலும் சரியாக புரியல அந்த டைமில், ஆங்கில பொறுமையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு வந்து அந்த கதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு எமோஷனலான ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆச்சு. உடனே அது படம் பார்க்கணும்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய இம்பேக்டாக அந்த சமயத்தில் அந்த படம் எனக்கு கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதை தொடர்ந்து அன்னைக்கு நான் பார்த்த பேட்டில் ஆஃப் எல்ஜிடிஎஸ், ரஷோமான், சினிமா பாரடைஸோ, ரன்ரோலாரன், பேட்டில்ஷிப் போட்டாக்கிங் அப்படின்னு சொல்கிற பெரிய சீரீஸ் வந்து ஒரு 3 நாளில் வந்து பார்த்தோம். அதை யார் அரேஞ்ச் பண்ணியிருந்ததுன்னா சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா, அவர்கள் சக்தின்னு சொல்லுவாங்க. இவங்க மாலவிகாவோட அப்பா. மாலவிகா வந்து எங்கள் காலேஜில் முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ 1 இயர் சீனியர் அவங்க. ஸோ பிரீதம் சக்கரவர்த்தி மாலவிகா வந்து அவங்க. ஸோ அவங்க தான் அந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து பேசி ஒவ்வொரு படம் வந்து அவங்களுக்கு பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவை நோக்கி நகர ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சினிமா மேலே பெரிய ஆர்வம் இருந்தது இல்லை. அடிப்படையில் ஓவியனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி இல்லைன்னா எழுத்தாளர் தான். கொஞ்சம் கவிதைகள்லாம் எழுதுனால கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சதுனால சிறுகதைகள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூடு இருந்தது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த நாடகம் பண்ணுறது எனக்கு பெரிய ஆர்வம் இருந்தது. ஸ்டேஜ் பிளே நான் வந்து பண்ணேன். சரியாக ஸோ அப்படி இந்த நாடகம் அப்போ நாடகம் நடிச்சதுனால நானே என்ன சொல்றது ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானே டைரக்டர், நானே ஆக்டர். 3 வருஷமா காலேஜ் மட்டும் 4 வருஷம். ஃபர்ஸ்ட் இயரில் நடித்தேன். அப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் நானே டைரக்ட் பண்ணேன். பட் ஆனால் நிறைய பிளேஸ் பார்த்தேன். நிறைய முருகபூதியோட நாடகங்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஆனால் கூத்துப்பட்டறை, அப்புறம் வந்து நிறைய தியேட்டர் குரூப்ஸ் இங்கே இருந்துச்சு சென்னையில். தேடி பார்த்தேன். பட் ஆனால் முருகபூதியோட பிளே எனக்கு வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக இருந்தது. அது எனக்கு பயங்கர இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு.
வந்து அதே மாதிரி சினிமாக்களில் வந்து நிறைய பேரை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து இவர் இன்னார்கிட்ட வந்து பயங்கர புதுசாக இருந்தார். அவரோட வேர்ல்டு டேக்குள்ள நிறைய படங்களை பார்க்குறது அந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணிச்சு. அண்ட் வந்து ஸோ அப்புறம் இரானியன் ஃபிலிம்ஸ் நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சது. பரான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பரான் வந்து நிறைய டைம் பார்க்கணும், விஷுவல் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியே இருக்கிறப்ப தான் சினிமா பேரடைஸோ சினிமா பேரடைஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சிட்டி ஆஃப் காட்னு ஒரு படம் பார்த்தேன். சிட்டி ஆஃப் காட் வந்து உண்மையிலே நான் வந்து அதோட கதை சொல்லல் முறை, ஸோ அதோட வயலன்ஸ் வந்து உண்மையிலே என்னால் என்னுடைய திரைப்படங்களை காட்ட முடியுமான்னு தெரியல. ரொம்ப மாடரேட்டான ஒரு வயலன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து சிட்டி ஆஃப் காட்ல இருக்கிற வயலன்ஸை மீறி இந்த லைஃப்பை அவன் காட்டின விதம் பல பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து நல்லது கெட்டது கிரே அதெல்லாத்தையும் மீறி வந்து அந்த ஸ்ட்ரீட்டு அங்கே இருக்கிற இடம் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுது, எப்படி புஷ் பண்ணுது, எப்படி அவங்க வந்து ஸோ அதில் எந்த கேரக்டர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் கேரக்டர் தான் நான். மற்றது நான் கிடையாது. என்னால் அப்படி போக முடியாது. பட் ஆனால் மற்ற கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு வயலன்ஸ் சைடில் போகணுன்னு கூட வந்து சின்ன வயசில் ஆசை இருந்தது. அது ஏன்னா அது சொசைட்டிக்கு உருவாக்குற ப்ரெஷர் தான் வச்சுக்குவேன். ஸோ பட் ஆனால் வந்து அது என்னால் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ ஆனால் இந்த கேரக்டர் இந்த சிட்டி ஆஃப் காட் படம் பார்த்தோடனே இந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிச்சேன். அந்த படம் வந்து நான் நிறைய முறை பார்த்தேன். எனக்கு பெருசாக புரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க புரியல, செகண்ட் டைம் பார்க்க புரியல. தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமா அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பல திறப்புகளை எனக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சு. நான் பார்த்த எல்லா சினிமாக்களையும் விட சிட்டி ஆஃப் காட் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்தது. என் லைஃப் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அவ்வளோ வயலன்ஸ் என் லைஃப்ல இல்லை. பட் ஆனால் ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சது அதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ப்ரெஷர்னு நான் நினைக்கிறேன். ஒரு ப்ரெஷரை போட்டு அழுத்தி ஸோ அந்த ப்ரெஷர் தான் வந்து அந்த மனநிலையை உருவாக்குச்சோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு சிட்டி ஆஃப் காட். ஸோ ஆனால் சிட்டி ஆஃப் காட் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்னா என்னால் முடியாது. அது வந்து இப்போ கூட நான் ஒரு வேட்டோம் எடுக்கிறதுக்காக முன்னாடி ஒரு கதை எழுதினேன். ஸோ அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அதில் வயலன்ஸ் நிறைய இருந்தது. சரி அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கதையை வச்சு சரி வேற ஒரு கதை தான் வேட்டோம் அப்படின்னு ஒரு படவை நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிதான் சினிமா ஏன்னா வந்து வழிநடந்துச்சு. சினிமா அப்படிதான் எனக்கு லவ் பயங்கரமாக பிடிக்கும். அப்புறம் வந்து மனிதர்கள் இன்னும் பயங்கரமாக பிடிப்பாங்க. மனிதர்கள் செலுத்துகிற வயலன்ஸோட அன்பு பயங்கரமாக பிடிக்கும். ரொம்ப அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது வந்து என்னுடைய கதைகளில் இருக்குதான்னா அது அப்படியே மட்டும் ஒழிச்சு இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் அப்படிதான் இருக்கு. அவங்க வந்து ஆனால் என்னால் வந்து அதை ரொம்ப பாப்பா பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்குள்ள எனக்கு ஒரு ஆனால் அதெல்லாம் இருக்கு. ஆனால் நான் ஏன் வந்து இந்த சினிமா பண்ணிருக்கேன். இப்போ ரஞ்சித்னா வந்து ஒரு கேட்டகரி. இப்போ ரஞ்சித்னா ஒரு ஸ்ட்ரீட் கேட்டகரியில் இருக்கும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்தது நான் கிட்டத்தட்ட ஒரு 7 படம் எடுத்திருக்கேன். 7 படம் எடுத்ததுனால வந்து ரஞ்சித் படங்கள்லாம் இப்படி ஒரு ஸ்டேஜ் பண்ணலாம். ஸோ ரஞ்சித்னா அப்படி ஒரு பாலிடிக்ஸ் பேசுவார். ரஞ்சித் படங்கள் எப்படி இருக்கும். ஆக்சுவலி வந்து சினிமாவில் பேசுறதை விட சினிமாவுக்கு வெளியே தான் நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ சினிமாவில் வெளியே பேசுகிற கருத்துக்கள் தான் சினிமாவை பார்க்குறப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு தான் நான் வந்து பார்க்குறேன். அப்படி தான் நான் வந்து இந்த சினிமாவை பார்க்குறேன். ஸோ சிட்டி ஆஃப் காட் மாதிரியான திரைப்படங்கள் பார்த்ததுனால நேரடிவ் மாதிரியான ஒரு லைஃப்குள்ள என்னால் நுழைய முடியாமல் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரடிவ் மாதிரியான வாழ்க்கை ஒரு சினிமா ஃபார்முக்குள்ள நுழைய முடியாமல் நான் வந்து இப்படி வந்து என்னுடைய திரைப்படங்களை தேடி அப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு மூட் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ள நுழைஞ்சு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு தேடலில் தான் என்னோட திரைப்படங்கள் தொடர்ந்து இருக்கு. அதுதான் நான் காம்ப்ரமைஸ்டான ஒரு ஆள் தான். நான் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஆள் கிடையாது. ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னா நான் பேசுகிற வார்த்தைகளை வந்து சரியாக புரிந்து கொள்வதற்கான ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கு. அதுதான் வந்து முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆள் யாருன்றது வந்து எனக்கு நேர் எதிராக இருக்குது. என் கல்ச்சருக்கு எதிர் கல்ச்சராக இருக்குது. இங்கே 2 கல்ச்சர் இருக்குது. டூ கல்ச்சர். ஒன்று வந்து காஸ்ட் நம்பர் கல்ச்சர், இன்னொரு காஸ்ட் நம்பர் கல்ச்சர். ஸோ அந்த 2 கல்ச்சருக்குமான ஃபைட்டில் நான் வந்து இருந்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னா மொழியாக இருக்கணும், என்னோட பேச்சாக இருக்கணும், நான் எப்படி ஒருத்தரை பயன்படுத்தணும், தொடர்பு கொள்ளணும், இது எல்லாமே லிமிடேஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிமிடேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பக்குவம் தான் மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு
அவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சினிமா உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை என்னை வந்து நோக்கி நகர்த்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து இப்பவுமே நான் வந்து என்னுடைய திரைப்படங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச படங்களாக கேட்டால் உண்மையிலேயே வந்து அது பெரிய மாற்றம் கருத்து இருக்கு. நான் தொடர்ந்து நல்ல சினிமாவை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு சரியான சினிமாவை கொடுக்கணும், அந்த சினிமா வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கிற ஒரே டூல் அதுதான். ஸோ இதை எப்படியாவது வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் லைஃப். ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்பை எப்படி எது மோல்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரியான விழாக்கள் தான் எனக்கு மோல்ட் பண்ணுச்சு. அவர் தோழர் இருக்கிறாரு, அங்கே சத்யேந்தர் இருக்காருல்ல. ஆமாம், பல காலமாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு வருவோம். பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவரால் இவ்வளவு விழாக்களில் போக முடியுது, எப்படி இவ்வளோ. நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிச்சிருந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் இருப்பார், எல்லா நாடக விழாக்களையும் இருப்பார், எல்லா சிற்பத்திரிகை விழாக்களையும் இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதர். ஸோ அப்படி நான் ஏன் சொன்னால் அவர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விழாக்கள் வரப்போ என்ன வந்து இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் தான் என்னை வந்து மோல்ட் பண்ணிச்சு. எனக்கான சினிமாவை எடுக்கணும்னு ப்ரெஷர் பண்ணதே வந்து இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஏன்னா வந்து நான் இந்த ஃபெஸ்டிவல்ஸை பார்க்குறப்போ நிறைய பேர் கூட வந்து உட்காந்து நான் கோத்தி இன்ஸ்டியூட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எவ்ரி இயர் ஃப்ரீ. அண்ட் நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து நான் பார்த்தேன் ஃபெஸ்டிவல்ஸ். அந்த எல்வி பிரசாத் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்க்ரீன் ஃபெஸ்டிவல், ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்போ எங்கெல்லாம் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது எல்லாத்துக்கும் போகிறது, பார்க்கறது, டிஸ்கஸ் பண்ணுறது. பட் ஆனால் என்னால் ஓப்பன் அப்போ வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சினிமா எடுக்கணும், ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் பேசணும். பட் ஆனால் நான் வந்து வேற இந்த ஆர்ட் சினிமாவிலேயே வந்து நான் ஒன்று கிரைட்டீரியா, நான் வேற ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு யாருக்கும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுலே எனக்கு பயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து எதாவது சொன்னால் டிபேட்டபிள் ஆகும். டிபேட்டபிள் ஆனாலே பெரிய சண்டை நடக்கும், வாக்குவாதம் நடக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுவேன். நான் எனக்கு ஹர்ட் ஆகிட்டு போயிட்டு 2-3 நேரம் கடுப்பாடுவோம். இது எப்படி சரி பண்ணவே முடியாது என்னால். அப்புறம் நிறைய இடத்துல நான் கொஞ்சம் தப்பாக பேசிடுவேன், இந்த சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் தப்பாக பேசிடுவேன். ஸோ இது வந்து தொடர்ந்து என் லைஃப்பில் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து மேக்ஸிமம் வந்து லிமிட்டடான பர்சனாக இருப்பேன். ஓகே, இது கேட்டுக்கலாம், இதை பார்க்கலாம், இது புரிஞ்சுக்கலாம். சில பேர்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஷன் பண்ணுவேன். சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் என்னை பற்றி. ஓ இவன் எப்படி ஆகும் அப்படின்னு. காலேஜில் எல்லாருக்குமே தெரியும், பட் அவுட் சைட் சொல்கிறேன். அவுட் சைடர்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட யாருக்கும் தெரியாது. காலேஜில் நான் எப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் அப்போவே நான் கொஞ்சம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அம்பேத்கர் பாலிடிக்ஸ் தான் நான் அப்போவே பேச ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அந்த அளவுக்கு என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. எங்கள் ஃபிலிம் சேனலில் நான் வந்து மெம்பராக இருந்தேன். எல்லா வருஷமும் வந்து படங்களை பார்க்குறது இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதுதான் என்னை வந்து மூவ் பண்ணிச்சு. ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் வந்து ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் எனக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ நான் வந்து இதை திருப்பி இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் யங்ஸ்டர்ஸை இதை வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். மேபி எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து தான் வருவாங்க. இங்கே எல்லாருமே வந்து தலித்ஸ் கிடையாது. இப்போ தலித் ஃபெஸ்டிவல், தலித் ஹிஸ்ட்ரி மந்த்து ஏன் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே ஏன் வரணும், ஏன் பிகே ரோசின்னு ஒரு பேர் மென்ஷன் பண்ணணும், ஏன் பாபா அம்பேத்கர் பிறந்த நாள் மாதத்தை வந்து நம்ம இது கொண்டாட்டமாக மாற்றணும். ஸோ வை வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நிறைய நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இந்த பிரச்சனைகள் இதுக்கப்புறம் முடியுமா? இப்போ நான் என் அம்மா, என் அப்பா, என் தாத்தாவுக்கு தாத்தா அவங்க ஃபோட்டோஸ்லேருந்து அவங்ககிட்ட கதையிலேருந்து கேட்டு என்கிட்ட வந்து ஒன்று நின்று இருக்கு. இப்போ என்னுடைய நிலமும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. இப்போ என் குழந்தைங்கிட்ட வந்து அது வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அவங்களுக்குமே வந்து இது சம்பந்தமான பிரச்சனைகள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வந்து எங்கள் ஊரில் போனோம்னா சின்ன பொண்ணு வந்து சொல்லிச்சுப்பா, இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு டியூஷன் சென்டர் இங்கே வை, ஊரில் வேணாம், ஊரில் போனால் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்கும். சின்ன பொண்ணு சொல்லுது, இருக்கிற 6வது சிஸ்டர், 6th. அவள் சொல்கிறா ஊரில் என்னால் போக முடியல, பசங்க வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஊரில் காலையில் நடந்துட்டு இருந்தது, இப்போ இல்லை. திருப்பி வந்து அந்த பொண்ணு கேட்குது, 6th படிக்கிற பொண்ணு எனக்கு. ஸோ இது ஏன்னா அப்போ ஊரில் வந்து எல்லாருமே காஸ்டிஸாக தான் கிடையாது. பட் ஆனால் ஒருத்தர் பிரச்சனை நடக்குதுங்கிறத வந்து சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லைன்றப்போ வந்து அந்த பொண்ணு சின்ன வயசு ஒரு 6வது படிக்கிற பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்குறப்போ அதை பற்றி அவ்வளோ பற்றி நான் யோசிக்க வேண்டியதாக மாறும். ஸோ அது டிமாண்ட் வந்து அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து கூட்டிகிட்டே தான் வந்து.
ஸோ இதை நான் மட்டும் பேசலாம் பார்த்தாது, கலெக்டிவாக எல்லாருமே பேசணும், எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த இது வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய நோக்கம் அண்ட் நீளம் பண்பாட்டு மையத்தோட நோக்கம். இங்கே வர எல்லாருடைய நோக்கமாக இருந்தால் இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா ஆர்ட் வந்து டெஃபினட்டாக என்ன சொல்கிறது, மாற்றத்தை உருவாக்கும் நம்பலை. நான் இப்போ ஸ்பைக்கியோட வாசகம் தான் அதை நம்ம சேர்த்துருக்கோம். பட் மாற்றம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பை கலை வந்து எல்லா நாட்டிலும் எல்லா தரப்பிலும் எல்லா சமூகத்திலும் வந்து உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ரைஸ் ஆகிறப்போ அண்ட் வந்து கலை வந்து அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தா லைக் பல நாடுகளில் வந்து மிகப்பெரிய புரட்சி வச்சிருக்கு அப்படின்றது வந்து பெரிய உதாரணங்கள் இருக்கு. திருடாவுடைய ஒரு கவிதை தான் வந்து பெரிய அந்த ஊர் தீப்பற்றி இருப்பதற்கான ஒரு பெரிய அரசமாற்றுவதற்கான ஒரு காரணமாகவும் மாறி. ஸோ ஒரு எழுத்துக்கு, ஒரு விஷயங்களுக்கு அண்ட் வந்து ஒரு உரையாடலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியால ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து கலைஞருக்கு மிகப்பெரிய அவசியமானதா நான் வந்து உணர்றேன். அந்த என்ன சொல்றது, அந்த அவசியத்தை கலைஞர்களுக்கு உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும், ஒரு டிஸ்கஷன் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதில் தான் முதல் வரலாற்று மாதத்தை தேர்ந்தெடுத்து வானம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தலாம் அப்படின்னு பேசுகிறப்போ தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் நடத்துகிற 4வது வருஷம் நடத்திருக்கோம். அப்போ வந்து அருண் கார்த்திக் தான் கியூரேட்டர் அவர்கிட்ட பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் டாக்குமெண்ட்ரிஸும் ஷார்ட் ஃபிலிமும் பிரசாதில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர்லாம் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த டைம் வந்து வென்யூஸ் வந்து நம்ம சில பேர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றப்ப கோட்டை இன்ஸ்டியூட் வந்து நம்ம வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணோம். அண்ட் அவங்க தேங்க்யூ அண்ட் ஸோ மச் ஹாப்பி அண்ட் கொலாபரேட் வித் யூ. Art and based on God, you know, the life is beautiful and what a movie I really, it's a great movie. And எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த பேர் எனக்கு மறந்துட்டேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் பற்றின ஒரு படம், ஜெர்மனி, பயங்கரமான வைப்ரண்டான ஒரு படம். அதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த படம் பேர் எப்பவுமே எனக்கு மனசில் இருக்காது. சாரி that movie pushed me a lot. அதுவும் செம்மையாக பயங்கரமாக இருக்கும். இது பொலிட்டிக்கலான படங்களில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும். நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுதான் என்னை வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கு. அந்த ஃபெஸ்டிவலில் இவ்வளோ பேர் நீங்கள் கலந்துக்கிறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இங்கே எழுதுறது, இதை வந்து போஸ்ட் பண்ணுறது அண்ட் வந்து இதை அப்போ இப்படி இருக்கிறப்போ இதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி நான் ஷூட்டிங் இருந்தேன் அண்டு இன்னும் 9ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கிறதா வாய்ப்பு இருந்தது. ஒருத்தருக்கு டேட் பிடிச்சினா இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், ஷெட்யூல் பேக்கப் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 6th வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிட்டேன். உங்களை பார்க்கறதுக்காக உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவை. நம்ம இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணணும். அதுதான் விருப்பம். நிறைய பேருக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும். ரஞ்சித் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஏன்னா காஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு தொந்தரவு பண்ணிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலிருந்து தான் நான் உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். அந்த தொடர்பு மேபி என்னுடைய வார்த்தைகள் வந்து உங்களை சம்டைம்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்னோட கோவத்தை உண்டாகலாம், சம்டைம்ஸ் வந்து எரிச்சல் உண்டாகலாம், சம்டைம்ஸ் நான் இல்லாமல் ஆக்கணும்னு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அது என்னுடைய பிரச்சனையே கிடையாது. என்னுடைய புதா சொல்லுவார் எப்படின்னா, இறந்த பிறகு உடம்புல இருக்கிற அந்த வெப்பம் இருக்குல்ல, அது அந்த வெப்பம் அந்த ஆற்றல் வந்து டக்குன்னு வந்து போயிட்டு உள்ளத்துல இன்னொருத்தருக்கும் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் யாரோடைய வெப்பம், யாரோடைய கோபம் வந்து எனக்குள்ள இருக்குது. ஒருவேளை நான் எல்லாம் போயிட்டா இந்த கோபம் உள்ளதான் வந்து நான் ஆசைப்படுறேன். ஜெய் வீ. நன்றி.